வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டா சேனல். இன்னைக்கு மே 22ஆம் தேதி நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோல நேத்து குடுத்த நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றத காமிச்சுட்டு, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நிஃப்டில ட்ரேட் ஏதாச்சும் கிடைச்சதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் நாளைக்கு தேவையான இன்ட்ரா லெவல்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் ஒன்லயும் முத்தூட் ஃபின்கார்ப்லயும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு கேண்டில்லே டே ஹை டூ டே லோ போயிட்டு, திரும்பவும் மார்க்கெட் வந்து மேல போயிருந்தான். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒரு ட்ராப்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ஆனா அந்த ட்ராப் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் எந்த மாரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இது வந்து இந்த மாரி எந்த இடத்துல வரும்ன்றத ஜஸ்ட் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி நீங்க மெத்தட் நீங்க பார்க்குறப்ப என்ன பண்ணலாம்? அழகா வந்து நீங்க ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏஞ்சல் ஒன்ன பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து நீங்க ஓவரால் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஞ்சல் ஒன்னு கன்டினியூஸா அப் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் ஆக்சுவலா நான் இந்த ஸ்டாக் இருக்கு பார்த்தீங்களா, ஏஞ்சல் ஒன்னு நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லயுமே வந்து நான் நேத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதோட சார்ட்டோட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அக்செப்டன்ஸ் வந்து குடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து ட்ரெண்ட கன்டின்யூ பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல மூவ்மென்ட் குடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். சரிங்களா? ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு ஹை கான்ஃபிடன்ஸ் மார்க்கெட்ல வந்து பிரேக் அவுட் குடுத்திருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லயே வந்து ஹை கான்ஃபிடன்ஸ்ல பிரேக் அவுட் குடுக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட் என்ன தான் பண்ணி ஆகும்? கன்டினியூஸா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஆகும். ஆனா செல்லர்ஸ் என்ன பண்ணாங்க? அதாவது ஆல்ரெடி லாங் டெர்மா பை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? பொசிஷன் புக் பண்றதுக்கு ஹெவி செல்லிங் அடிச்சாங்க. செல்லிங் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இங்க டாப்ல பை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க ஸ்டாப் லாஸ ஃபுல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஹண்ட் பண்ணிட்டு பெரிய செல் ஆஃப் வந்துச்சு. அண்ட் டேவோட லோ பிரேக் பண்ணும்போது நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, புதுசா செல்லிங் வந்து உள்ள என்டர் ஆயிருப்பாங்க. அந்த செல்லருமே என்ன பண்ணா, கொஞ்சம் கீழ வரா மாரி கொண்டு வந்துட்டு, சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொண்டு போய் என்ன பண்றான், டேவோட ஹைல வந்து மார்க்கெட் முடியிருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், ஹை வால்யூமும் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து கிளியர் கட்டான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக போகுதுன்றது. ஸோ நீங்க எப்படி ப்ரோ சொல்றீங்க? இப்ப இந்த டவுன் ட்ரெண்ட் நம்மளால பிரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபால நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, பிரிடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் இங்க தான் கீழ கொண்டு போவாங்கன்னு பிரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனா, இங்கிருந்து மேல கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? அத உங்களால என்ன பண்ண முடியும்? மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல ஆர்டர் ஃப்ளோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன பண்றேன் உங்களுக்கு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு நான் போய் காமிச்சுட்டு வந்துர்றேன் ஆர்டர் ஃப்ளோல. சரிங்களா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ டேவோட ஹை டூ டேவோட லோ. நீங்க இந்த ஒரு கேண்டல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு லாங் அன்வைண்டிங் சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோவும் ஓப்பன் ஆயிடுச்சு நீங்க வந்து சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். இவன் வந்து லாங் அன்வைண்டிங். ஸோ லாங் அன்வைண்டிங் எப்பவுமே இந்த மாரி ஒரு பெரிய ஸ்டீப்பான ஃபால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும், அந்த லோ வந்து மார்க்கெட் ஃபாலோ த்ரூ குடுக்கணும். அப்படி ஃபாலோ த்ரூ குடுக்காம, மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள சுத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆயிடும் உங்களுக்கு, திரும்பி மேல போக ஆரம்பிச்சுரும். அண்ட் இங்க பாருங்க, இந்த கேண்டில் யாரு? அ ப்ராஃபிட் புக்கிங் அதாவது லாங் அன்வைண்டிங். இவனும் யாரு? லாங் அன்வைண்டிங் தான். இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஷார்ட் பில்டப் மாரி காமிச்சாலும், உள்ள வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பையர் வந்து எல்லா செல்லரையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு, நல்லா விக் மாரி வச்சு தான் என்ன பண்றாங்க, குளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணிருக்கு பாருங்க, கிளியர் கட்டா ஹியூஜ் பையிங் பிரஷர் ஓகேங்களா? இவன் வந்து லாங் பில்டப். ஸோ இங்க கீழ இறங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணல, ஷார்ட் பில்டப் போட்டு இறங்கல சரிங்களா? ஆனா இங்க ஷார்ட் பில்டப் போடும்போது என்ன ஆயிட்டான், செல்லர் ஒன் ட்ராப் ஆயிட்டு, இமிடியேட் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்றான், ஒரு பெரிய மொமெண்டத்தோட பையர் என்ன பண்ணிட்டான், ஃப்ரெஷ் பையிங் உள்ள வந்துட்டானா, ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னா, எக்ஸாக்ட்டா ட்ரேட வந்து இங்க தான் இனிஷியேட்டே பண்ண முடியும். அதாவது பொசிஷனல் ட்ரேடிங் நான் சொல்றேன். இன்ட்ராடே கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா பொசிஷனல் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு, இந்த லோவ நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்தி, சுத்தி, சுத்தி என்ன பண்றான் உங்களுக்கு, கடைசியா டே ஹைல தான் வந்து போயிட்டு மார்க்கெட்ட கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிருக்கான். ஸோ நீங்க வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணியிருந்தாலும், நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா, நாளைக்கு இதோட ஹைய கட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க வந்து எடுத்துக்கலாம். பட் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பிளாங்க்கா இதுக்குள்ளலாம் ட்ரேட் போயிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் தெரிஞ்சா தான் நம்ம வந்து இங்கருந்து எங்க எக்ஸிட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ பிளாங்க்கா சொல்ல நீங்க என்ட்ரி போயிட்டீங்கன்னா, இங்க ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மாட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என் மேல குத்தம் சொல்லக்கூடாது. அண்ட் அதுவும் நான் செபி ரெஜிஸ்டர்ல இருந்ததுனால, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மெத்தட வந்து எப்படி அனலைசிஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க செல்ஃபா அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஏஞ்சல் 1 ஆச்சா? நெக்ஸ்ட் இதே மாரி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, முத்தூட் ஃபின்கார்ப். சேம் மெத்தடு. இவன் என்ன பண்ணான், கொஞ்சம் லாஸ்ட்டா பண்ணான். ஐ பீரியட்ல பண்ணான். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்களேன், ஆக்சுவலா டிபிஎஸ் கொஞ்சம் பெருசா வச்சதுனால தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா, பாக்ஸ்ல பெருசு பெருசா தெரியுது. இங்க பாருங்க. ஐ பீரியட் ஹையா? ஐ பீரியட் லோவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான், பையரோட ஸ்டாப் லாஸ ஃபுல்லா அங்க அதாவது இங்க பை பண்ணியிருப்பானுங்க இல்லையா டாப்ல, அவன ஃபுல்லா என்ன பண்ணான், பிரைஸ கீழ இறக்கி ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணானா, மறுபடியும் அங்கருந்து கீழ போனோனே, டேவோட லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே மொமெண்டம் ட்ரேடர்ஸ் அந்த பிரேக் அவுட் எல்லாமே உள்ள வருவாங்க இல்லையா? இங்க வந்து செல் அடிச்சிருப்பானுங்க. மார்க்கெட் கொஞ்சம் கீழ போற மாரி போயிட்டு, ஒரே ஸ்வீப்ல என்ன பண்ணிட்டான், சூப்பரான ஒரு அப் ட்ரெண்ட கொண்டு போய் காமிச்சுட்டான். ஆக்சுவலா இவன் வந்து ரொம்ப மோசம். யார விடனா, அ ஏஞ்சல் ஒன் ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா, உங்களுக்கு ஏஞ்சல் ஒன் ஆச்சு ஒரு 3 மினிட் கேண்டில் வந்து கீழ இறங்கி, அடுத்த கேண்டில் வந்து உள்ள போயிட்டு, அடுத்தது ஒரு விக் வச்சுட்டு மேல போனான். ஓகேங்களா? ஆனா இவன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 3 நிமிஷம் தான். ஹை போனான், கீழ வந்தான், அதே கேண்டில்ல மேல போட்டான். வெறும் 3 நிமிஷத்துல எவ்ளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்களா? சொல்ல போனோம் அப்டின்னா, இந்த ஹை டூ
இந்த லோ கிட்டத்தட்ட 2.5% மூவ் வெறும் 3 நிமிஷத்துல. அப்ப எவ்வளோ பெரிய பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இன்ஸ்டிடியூஷன் இது. சரி ஓகே. இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? உங்களுக்கு நீங்க கிளியர் கட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நான் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்றேன். ஆக்சுவலா என்ன பண்றேன்னா, இந்த ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இங்கிருந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் உங்களுக்கு, ஒரு அக்குமுலேஷன் வந்து ஐ மீன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாரி போட்டுட்டு, திரும்பி மார்க்கெட் அங்க வந்து பிரைஸ் கீழ வந்துச்சு. ஆனா என்ன பண்ண முடியல, ஃபாலோ த்ரூ குடுக்க முடியல. ஒரு பொசிஷனல் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பேட்டர்ன் வந்து நேத்து போட்டிருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அத ஃபாலோ த்ரூ குடுத்து, ஆக்சுவலா இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சிருக்கு. ஸோ நமக்கு தேவை வந்து இன்னும் இந்த ஒரு சிங்கிள் பிரிண்ட் மட்டும் இருக்கு. செல்லிங் சிங்கிள் பிரிண்ட். அதையும் மார்க்கெட் நாளைக்கு கிராஸ் பண்ணிட்டான்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே மேல போக ஆரம்பிச்சுரும். முத்தூட் ஃபின்கார்ப். ஸோ நல்ல ஒரு அப்டின் பக்கம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஸ்டாக் வந்து உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு, உங்களுக்கு வேணும்னா இந்த மாரி நீங்களும் அனலைசிஸ் பண்ணணும்னா மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ நம்ம ரெக்கார்டட் கோர்ஸ் இருக்கு. அத ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, வர சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்காக ஒரு ட்ரேட் மெத்தட ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா. ரொம்ப ஒரு 3, 4 மாசம் வந்து வொர்க் அவுட் பண்ணிட்டு, நான் வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் சொல்லி தர போறேன். ஓகேங்களா. அது வந்து யாருக்கு அக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ ரெக்கார்டட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் அதுல வந்து அக்சஸ் கிடைக்கும். அண்ட் லைவ் மார்க்கெட் மட்டும் தான் அந்த ஸ்டெப் நான் சொல்லிக் குடுக்க போறேன். ரெக்கார்டட் கிளாஸ்ல அது வந்து இப்போதைக்கு கிடைக்காது. அது இன்னும் கிடைக்க ரெக்கார்டட் கிளாஸ் வரதுக்கு இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் ஆகும். ஸோ வேணுன்றவங்க அந்த ஸ்கேல்பிங் மெத்தட கத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி ஒரு டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் செட்டப்ப நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது ஓஐஇ பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன். அதுவுமே வந்து உங்க சாட்டர்டே, சண்டேல வந்து சொல்லி தர போறேன். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்ப்ளேல வந்து நான் நம்பர் குடுக்குறேன். அத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்குள்ள போயிடுவோம். நிஃப்டி பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த இடத்துல லெவல் செட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நேத்து வந்து இந்த இடத்துல ஒரு ஜோன் சொல்லியிருந்தேன். நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிராவே பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு நானு ஜோனாவே. நமக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சு. அண்ட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அ நேத்து வந்து மார்க்கெட் முடிஞ்ச ஒரு இடம். இந்த ஒரு லோ. சரிங்களா? இந்த ஒரு ஜோனுமே நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். புவர் லோன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்களேன். ஓப்பனிங் வந்து நேத்தோட வேல்யூ ஏரியா ரேஞ்சுக்குள்ள வச்சுட்டான். அப்ப நமக்கு என்ன வருது இது உங்களுக்கு பேலன்ஸ் ஓப்பனிங். ஸோ பேலன்ஸ் ஓப்பனிங்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம். பிரைஸ் டிப்குள்ள போமாட்டோம். அண்ட் அதே சமயம் நமக்கு வந்து நார்மல் ட்ரேடிங் மெத்தட்ல வரலாம். அப்படி இல்லன்னா, இந்த ஜோன பிரேக் அவுட் பண்ணும்போது, பியூர் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ட்ரேட் என்ட்ரீஸ் இத நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே போல மார்க்கெட் என்ன பண்ணிரும்னா, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்லயே இந்த புவர் லோ உடைச்சுன்னா, புவர் லோன்றது அங்க இருக்கிற வீக்கான பையர்ஸ் அன்னைக்கே சொல்லியிருப்போம் உங்களுக்கு வீடியோல. ஸோ அப்ப அந்த வீக்கான பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்பவுமே, அத உடைச்சுட்டு கீழ கொண்டு போக தான் பார்ப்பானுங்க. அவங்க ஸ்டாப் லாஸ் புக் மூலமே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, அடுத்த ரெஃபரன்ஸ் ஜோன்க்குள்ள மார்க்கெட் வந்துட்டு, அங்க வந்து ஒரு சின்ன டைட் ரேஞ்ச் வந்து காமிச்சான். ஆனா மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணாங்க உங்களுக்கு, நல்ல செல்லிங் பிரஷர் இருக்கிறதுனால கீழ வந்து கொண்டு வந்து முடிச்சான். ஆனா லாஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது 1 மணி நேரம் 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் வந்து காமிச்சிருக்கான். ஆக்சுவலா இதுல வந்து ஃப்ரெஷ் பையிங்கே வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல நாளைக்கு வந்து மார்க்கெட்டு பிரைஸ் வந்து மேல ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் 10:30 மேல தான் வந்து நான் போஸ்ட் பண்ணேன். ஏன்னா, நம்ம லைவ் மார்க்கெட்ல போஸ்ட் பண்ணி, அத நம்பி யாராச்சும் ட்ரேட் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ஓகே. ஏன்னா கேரி ஃபார்வர்ட்ன்றது உங்களுக்கு என்ன நடக்கும். பட் நம்ம அக்கார்டிங் டூ மார்க்கெட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் நான் வந்து ஓப்பனிங் பிரைஸ் வந்து மேல போகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி ஓகே. இது நம்ம ஜெனரலா பார்த்துட்டோம். ஆர்டர் ஃப்ளோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி ப்ரோ நமக்கு வந்து இந்த லோ பிரேக் பண்ணும்போது நம்ம செல்லிங் கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டல் நம்ம போயிடுவோம். எவ்வளோ வால்யூம் பாருங்களேன். வெறும் 3 மினிட்ஸ் கேண்டில் தான். 1,44,000 குவான்டிட்டி. ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான செல் ஆஃப் பையிங் நடந்திருக்கு. ஆனா, அந்த பையிங் வந்து எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல. ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த மாரி பெரிய அளவு செல்லிங் இருக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணணும் உங்களுக்கு. அத ஃபாலோ த்ரூ பண்ணி தான் கொண்டு போகும். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து சென்டிமெண்ட் என்ன சென்டிமெண்ட் தான் இருந்துச்சு உங்களுக்கு. குளோபல் சென்டிமெண்ட், பீரிஷ் சென்டிமெண்ட் தான் இருந்துச்சு. அதனால நீங்க என்ன பண்ணலாம் தைரியமா நம்மளோட புவர் லோ ஓகேவா? இவன் வந்து ஒரு வீக்கா ரெஃபரன்ஸ் அவன உடைச்சிருக்கு. 2வது ஹெவியான செல்லிங் ஆர்டர் வந்து உங்களுக்கு அக்ரெசிவா காமிச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷனு. செல்லிங் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி வீக்கான பையர் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். அப்ப கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும்? அங்க இருக்கிற ஸ்கொயர் ஆஃப் பண்ணானாக்கா, இன்னும் ஃபர்தரா மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆக ஆரம்பிக்குமா? அதே போல மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? செல் ஆஃப் ஆயிட்டு எக்ஸாக்ட்டா வந்து இங்க தான் ஸ்டாப் ஆச்சு. சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து இங்கேயும் வந்து லிமிட் பையர் ட்ரை பண்ணான். ஆனா கீழ வந்து சாரி மேல கொண்டு போக முடியல. இது எக்ஸாக்ட்டா வந்து லிமிட் பை ஆர்டரோட ஒரு அ சார்ட் எக்ஸாம்பிள் சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிமிட் பையர் உள்ள வந்திருக்கான் சரிங்களா? ஆனா என்ன பண்ண முடியல அவனால வந்து வின் பண்ண முடியல. திரும்பவும் மார்க்கெட் என்னதான் பண்ணுது உங்களுக்கு? டவுன் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டே தான் இருக்கு. அண்ட் நான் வந்து கிளியரா சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எமோஷனலா மார்க்கெட்ல வந்து ப்ளே பண்ண போறானுங்க. நம்ம ட்ரேட் செட்டப் கூட நீங்க ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா காலையிலேயே வந்து ஒரு வாட்டி வந்து ஃபெயில் ஆகுற மாரி காமிச்சது. நான் அந்த எப்ப நான் மெசேஜ் பண்ண சொல்லிட்டேன் உங்களுக்கு. பப்ளிக் குரூப்ல போடல. ஸ்டூடண்ட் குரூப்ல வந்து நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் திருப்பி காமிச்சுட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க. 9:36லாம் வந்து போட்டு டோன்ட் யூஸ் அவர் ட்ரேட் செட்டப் டுடே. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஹியூஜ் சென்டிமென்ட் ட்ரேடிங் ஹேப்பன்ஸ். சோ அவர் செட்டப் மே ஃபெயில். ஓகேங்களா? சோ நமக்கு தெரியும். ஏன்னா, என்னைக்கெல்லாம் வந்து மார்க்கெட் ரொம்ப ஓவர் சென்டிமென்டல் இருக்குதோ, எமோஷனல் அதிகமா இருக்கோ, அன்னைக்கு வந்து எந்த ட்ரேட் செட்டப்புமே ஒர்க் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஓகே சில விஷயங்கள்லாம் வச்சுட்டு, ஓகே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு சொன்னாலும்,
நம்ம ஒரு செட்டப் ரெடி பண்றோம் பார்த்தீங்களா? அது வந்து சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? அதனால அந்த மாரி டீல் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சிஸ்டமோட அக்யூரசி ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? சரி. நமக்கு வந்து அதே சமயம் இன்னைக்கு ஸ்கேல்பிங் செட்டப்ல வந்து நான் வந்து ஒரு 2 செட்டப் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சு. 2 இடத்துலயுமே வந்து 15, 15 பாயிண்ட் நமக்கு வந்து குடுத்துச்சு சரிங்களா? ஸோ நான் அத தான் வந்து நான் நாளைக்கு கிளாஸ் சொல்லி தர போறேன். ஸோ தேவைப்படுறவங்க அத வந்து ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க. ஸ்கேல்பர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் 1 ஹவர் 15 மினிட்ஸ்க்கான கேண்டில். நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஆர்டர் ஃப்ளோவே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல தான் பார்க்குறோம். ஆக்சுவலா இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து 3 மினிட்ஸ்ல ஒரு வியூ இருக்கும். 5 மினிட்ஸ்ல ஒரு வியூ இருக்கும். நீங்க வந்து அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, நீங்க கொஞ்சம் மேல டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் நடந்திருக்கா? அதாவது நான் இன்ட்ராடே ட்ரேடிங்காக நான் வந்து அப்சார்ப்ஷன் சொல்லல. நான் வந்து ஒரு பொசிஷனலா மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்சுக்கு பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன் சரிங்களா? ஏன்னா நீங்க கேட்கலாம் ப்ரோ இந்த மாரி நீங்க சொல்லியே தெரியல இதுக்கு முன்னாடின்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து பொசிஷனலா செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இது. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்சார்ப்ஷன் நடந்துச்சு. ஓகேங்களா. ஆனா என்ன பண்ண முடியலன்னா, பையரால வின் பண்ண முடியல. அண்ட் வந்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 1/4 கேண்டில் ஆரம்பிச்சான் பார்த்தீங்களா, அவன் தான் என்ன பண்ணான்னா, செல்லர ஃபுல்லா பயங்கரமா அப்சர்வ் பண்ணி, நல்ல ஒரு அக்ரெசிவ் பை போட்டு என்ன பண்ணான்னா, மார்க்கெட் வந்து நல்லா வந்து பாசிட்டிவா வந்து முடிச்சான். இங்கேயும் வந்து ஆல்ரெடி அக்ரெசிவ் செல்லர் வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிருக்கும். ஆனா நெக்ஸ்ட் கேண்டில் ஃபாலோ த்ரூ குடுத்தான் பார்த்தீங்களா, இங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரேடிங் நடந்துச்சுங்க. ஓகேங்களா. ஒரு பெரிய வால்யூம்னு சொல்லலாம். அண்ட் நீங்க வால்யூம் வந்து குறைச்சலே கிடையாது. எக்ஸ்பைரி டே முடியிற டைம், ஸ்கொயர் ஆஃப் டைம்ன்றதுனால ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நமக்கு இங்க காமிச்சது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் முடியும்போது என்ன பண்ணான்னா, ஒரு டாப்ல கொண்டு போய் முடிச்சிருக்கான். அண்ட் பிஓசியுமே வந்து என்ன பண்ணிருக்கான்னா, அந்த லாஸ்ட் 30 15 மினிட்ஸோட பிஓசி டேவோட ஹைல இருக்கு. ஆனா குளோசிங் வந்து அங்கிருந்து கொஞ்சம் கீழ வச்சிருக்கான். இது மட்டும் தான் நாளைக்கு வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் கன்சர்னா இருக்கு. அதாவது நான் வந்து இந்த மாரி ஒரு பையிங் பிரஷர் வந்து செல்லர் வந்து லாக் ஆயிட்டானுங்க பார்த்தீங்களா? இதனால கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும்னா, பையர் வந்து இனிஷியலாவே வந்து கேப் அப்ல ஓப்பன் பண்ண வச்சுட்டு, மார்க்கெட் வந்து மேல புஷ் பண்ணுவான்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கத்துக்கிட்ட விஷயம். ஆனா இந்த ஒரு பிஓசி மேல இருக்கிறதுனால மேபி என்ன பண்ணலாம்? நாளைக்கு ஓப்பனிங் கேப் டவுன்ல வரலாம். பட் என்னோட ஒரு 100% நம்பிக்கை என்னன்னா, கிளியரா வந்து செல்லர் வந்து என்ன பண்ணிட்டான், பையர் ஃபுல்லா லாக் பண்ணி வச்சுட்டான். ஸோ கண்டிப்பா கேப் அப்ல தான் ஓப்பன் பண்ண போறான்றது எனக்கு வந்து ஒரு ஐடியா. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதனால தான் என்ன பண்ணேன்னா, நான் குரூப்ல அப்டேட் பண்ணும்போது கூட 3:30 மணிக்கு நான் அப்டேட் பண்ணல. ஐ மீன் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸ்ல அப்டேட் பண்ணல. 3:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த அப்டேட் பண்ணேன். சரிங்களா? ஏன்னா, என்ன நம்பி நீங்க கேல்குலேட் பண்ணி லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? நானே வந்து இத ட்ரேட் பண்ணல. அப்ப நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, அது தப்பாயிடும் இல்லையா? அதனால தான். சரி ஓகே. நமக்கு வந்து இது கிளியரா வந்து செல்லிங் அப்சர்வேஷன் தெரிஞ்சுட்டுமா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த செல்லிங் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஜோன் மொத்தத்தையுமே நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஓகே. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு, இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா, செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆர்டர் ஃப்ளோல ஒரு 80 அதாவது ஒரு ஒரு 8 பாயிண்ட்டுக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா, டிபிஓ பாக்ஸ் தான் வரைஞ்சு யூஸ் பண்ணிக்க போறேன். சரிங்களா? அண்ட் மார்க்கெட் வந்து ஆ கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஜோன் நமக்கு வந்து கிளியர் கட்டான ஒரு அப்சார்ப்ஷன் ஜோனு. அண்ட் அப்படியே நான் என்ன பண்றேன்னா, இந்த லைன் வந்து கொஞ்சம் லைட்டா கீழ இறக்கிட்டு, இது வந்து உங்களுக்கு ஹை வால்யூம் ஜோன். சரிங்களா? ஸோ இந்த 2 ஜோன் தான் நாளைக்கு நான் வந்து முக்கியமா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறேன். நீங்க அத அப்படியே இத சுருக்கி நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்ட்டா உங்களுக்கு என்ன பண்ணும்னா, இன்னையோட வேல்யூ ஏரியா ஹை இருக்கு பார்த்தீங்களா? அதையும் எக்ஸாக்ட்டா வேல்யூ ஏரியா லோவுமே வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கிடைச்சிரும். ஸோ, அத நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க ஆர்டர் ஃப்ளோலயுமே நான் ஜோனா மார்க் பண்ணி இங்க பார்த்தீங்களா? ஆர்டர் ஃப்ளோ ஜோன் மார்க் பண்ணது. எனக்கு வந்து கரெக்ட்டா எங்க வேல்யூ ஏரியாவும் நமக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. சரிங்களா? இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரி ஓகே. இது வந்து இன்னைக்கு நடந்தது எல்லாமே ஓகே. பட் நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு சென்டிமென்ட் வந்து எந்த மாரி மார்க்கெட் ப்ரொஃபைல் முடிச்சிருக்கான். ஏன்னா நான் கிளியரா சொல்லியிருப்பேன். நான் வந்து நியூஸ் பெருசா பார்க்க மாட்டேன். குளோபல் மார்க்கெட் பத்தி நான் அவ்வளவா வொரி பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வந்து மார்க்கெட்ல என்ன நடந்தாலும் ஓகேவா, ஒரு குட் நியூஸ் வந்தாலும் சரி, பேட் நியூஸ் வந்தாலும் சரி, நமக்கு வந்து என்ன பண்ணும், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலும், ஆர்டர் ஃப்ளோவும் காமிச்சு குடுத்துரும். அதனால வந்து எனக்கு மத்ததெல்லாம் நமக்கு தேவைப்படாது. நியூஸ் கியூஸ் எதுவுமே. ஓகே. ஏன்னா, அது நம்ம வந்து வேஸ்ட்டா நம்ம வந்து டென்ஷன் பண்ணி விடும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான மார்க்கெட் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் குளோசிங் முடிஞ்சதையும், நான் லிஸ்ட்ல இதுல எடிட் பண்ணிடுறேன். அண்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சரு, சென்டிமென்ட் எல்லாமே பார்த்தோம்னா, எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சுர்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேல்யூ ஏரியா ஃபுல்லா நான் மார்க் பண்றேன். சரிங்களா? மார்க் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னைக்கான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்க வந்திருக்கு பாருங்க. கம்ப்ளீட்டா இந்த ஒரு அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனுக்கு கீழ வந்து எனக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து ஓவரால் ஸ்டடி நம்ம பண்ணும்போது. அண்ட் 2வது விஷயம் பிரைஸ் மட்டும் தான் வந்து மேல போய் முடிச்சிருக்கான். மேபி என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு மார்க்கெட்டு இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இதையும் உடைச்சுட்டு கீழ வர ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லன்னா, கொஞ்ச நேரம் மார்க்கெட் நாளைக்குமே வந்து ஒரு டி ஷேப் ப்ரொஃபைல் மாரி போட்டுட்டு, திரும்பவும் கீழ வரலாம். இல்ல நாளைக்கு நான் சொன்ன மாரி கேப் அப் லோட் பண்ணிட்டு, இந்த பிஓசி இருக்கான் பார்த்தீங்களா? இவன போய் டச் பண்ணி கூட மார்க்கெட் என்ன பண்ணலாம்? திரும்பி கீழ வர ஆரம்பிக்கலாம். ஆனா மார்க்கெட் வந்து கிளியர் கட்டா இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட்க்கான அக்செப்டன்ஸ குடுத்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபாலோ த்ரூ கிடைக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும், இன்னும் ஒரு 500, 600 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகும். அந்த ஒரு ஃபால் நான் வந்து எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கிறேன் அப்டின்னா, இங்க வந்து ஒரு
வெர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு பார்த்தீங்களா? இவன் வந்து மேக்னெட் மாரி நம்ம பிரைஸ வந்து கீழ இழுப்பான். அண்ட் இவன் வந்து உங்களுக்கு பொசிஷனல் சப்போர்ட்டாவும் வந்து ஆக்ட் ஆவான். ஓகேங்களா? ஸோ அதனால பிரைஸ் வந்து இத உடைச்சுட்டு கீழ வரான் அப்டின்னா, மார்க்கெட் என்ன பண்ணணும்? இங்க தொட்டுட்டு ஒரு குயிக் ரிவர்சல் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கருந்து ஒரு 600 பாயிண்ட் நமக்கு வந்து இன்னும் இருக்கு. 24,100 தான். இங்க வந்து 600. ஸோ பார்ப்போம். சாரி, ஒரு 500 பாயிண்ட் இருக்கு. இந்த 500 பாயிண்ட் வந்துச்சு அப்டின்னா, ஒரு பொசிஷனல் ட்ரெண்ட் சேஞ்சுக்கான ஒரு வியூ நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆனா ஒருவேள இங்கேயும் வந்து சிலரோட ஆதிக்கம் அதிகமாச்சுன்னா, மார்க்கெட்டு கண்டிப்பா 23,000 ரேஞ்சுக்குள்ள வரதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஸோ கிளியர் கட்டா நீங்க ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப, டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் அக்செப்டன்ஸ் குடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து வி ஷேப் புரொஃபைலு அண்ட் வந்து உங்களுக்கு ஓஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கிரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ கிளியர் கட்டா ஷார்ட் பில்டப் மாரி காமிக்குது. அண்ட் ஷார்ட் பில்டப் எங்க போட்டுருக்கான்? உங்களுக்கு வி ஷேப் புரொஃபைல் எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஒரு ஸ்ட்ரக்சரோட பாட்டம்ல. ஸோ இது வந்து கிளியர் கட்டான டவுன் ட்ரெண்டோட சென்டிமென்ட் ஷிஃப்ட் இது. ஸோ இதுதான் வந்து என்னோட அனாலிசிஸ். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆச்சு அப்டின்னா, நீங்களும் அத டெவலப் பண்ணிட்டு உங்க ட்ரேடிங்ல பயன்படுத்துங்க. ஓகேவா? எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஓவரால் வியூ தான். நாளைக்கு இன்ட்ராடேக்கு இது உதவுமா கேட்டீங்கன்னா, கிடையாது. நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்போ, இன்னைக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் லெவல்ஸ், ப்ரீவியஸ் லெவல்ஸ்லாம் வச்சுட்டு ட்ரேட் பண்ணதுக்கு ஜோன்ஸ் வந்து டிரா பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ நான் என்ன பண்றேன், இப்ப நாளைக்கான ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கோட வேல்யூ ஏரியா ஹை. இத மார்க் பண்ணிப்போம். 2வது இன்னியோட வேல்யூ ஏரியா லோ. இதையும் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியா இன்னைக்கு டே லோ வந்துச்சு பார்த்தீங்களா? அத மார்க் பண்ணிட்டு டே ஹை இதையும் மார்க் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு உண்டான லெவல்ஸ். சரி, நீங்க கேட்கலாம் ப்ரோ ஏன் இந்த பிஓசி மார்க் பண்ணல அப்டின்னா, இவனே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கான். ஸோ இவன் கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? ரொம்ப நியர் பை இருக்கனால அத நீங்களே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து என்னென்ன பிரைஸ் சொல்லிர்றேன் உங்களுக்கு. இப்ப பிரைஸ் இங்க குளோஸ் ஆயிருக்கிறதுனால 24,661 இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. அண்ட் பாருங்க, நமக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஃபண்ட் நமக்கு எங்க தான் இருக்கு? நியர் பை வேல்யூ ஏரியா ஹைல தான் இருக்கு. ஸோ தாராளமா இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா. ஒருவேள மார்க்கெட் ஓப்பனிங் கேப் டவுன்ல இருந்துச்சுன்னா, சாரி, கேப் அப், கேப் டவுனே வருது பாருங்க. பிரைஸ் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இது நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். பிரைஸ் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ட்ரேடிங்காக டார்கெட்ட யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்க வந்து இங்க கிராஸ் ஆச்சு அப்டின்னா, இங்க எல்லாமே வந்து வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும்? குயிக்கா வந்து டேவோட ஹைய வந்து கிராஸ் பண்ணிடும். அண்ட் இங்க தான் வந்து அதிகமான பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா நேத்தோடது. ஸோ அப்போ மார்க்கெட் போய் என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட்டா ஆக்சுவலா டே ஹைல நிக்காம, இங்க போய் நிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அண்ட் நீங்க கேட்கலாம் ப்ரோ, இவன் வந்து ஒரு வி ஷேப் இருந்தா ஸ்டெம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். செல்லிங் பிரஷர் அதிகமா தான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஸ்டெம்ல வந்து வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுனால, இத போய் ஈஸியா உடைச்சிரும். சரிங்களா? இது வந்து 1. ஸோ அதோட லெவல் பார்த்தீங்க அப்டின்னா, 24,793 என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் நம்பரா 24,800ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டு இந்த இடத்துல மேல ஓப்பன் பண்ணிட்டு கீழ உடைச்சாலும் சரி, இல்ல கீழயே உடைச்சுட்டு கீழ வந்தான்னா, உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கேண்டில் உடைச்சுட்டு கீழ வந்தா தான் உங்களுக்கு ட்ரேடு. இல்லன்னா ட்ரேட் கிடையாது. உங்களுக்கு வந்து இங்க ஓப்பன் ஆயிட்டு பிரேக் பண்ணுதுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? அப்போ செல் என்ட்ரி எடுத்து நீங்க டார்கெட் செட் பண்ணலாம். ஒருவேள கேப் டவுன்ல வருதுன்னா, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். இதுலயே வந்து நெறைய சினாரியோஸ் இருக்கு. அப்டி மேல போயிட்டு கீழ வர்ற மாரி, இல்ல ஸ்ட்ரெய்ட்டாவே கீழ வர மாரிலாம் நமக்கு சினாரியோஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எந்த மாரி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இங்க கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கான். மார்க்கெட்ட பார்க்கறதுக்கு. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் இத உடைக்கிறதுக்காக முயற்சி அதிகமா பண்ணணும். அண்ட் லோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ட்ராங்கான பையிங் எக்ஸஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் இதுக்குள்ள வந்துச்சுன்னா, நீங்க வந்து இத டார்கெட்டா பயன்படுத்திக்க முடியாது. ஏன்னா பையிங் எக்ஸஸ் இது. ஸோ இப்டி உள்ள வந்து சடனா திரும்பிடும். ஸோ கேர்ஃபுல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, 24,524 இந்த ஜோன வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்க ரவுண்ட் வந்து 24,500 சூப்பரான ஒரு பவுன்ஸ் பேக் மார்க்கு. ஸோ இத வந்து நீங்க சார்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நார்மல் சார்ட்ல. அண்ட் நான் வந்து உங்ககிட்ட ஒரு போல் கேட்டிருந்தேன். என்னன்னா, ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல இல்ல, பப்ளிக் குரூப்ல எத்தன பேர் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுல வந்து மொத்தம் 18 ஓட்ல என்னோட ஒரு ஓட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ்ன்னு வந்து ஒரு 13 பேர் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மொத்தம் 12 பேரு. ஒரு எத்தன பேரு? 5 பேர் வந்து இல்லன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ட வந்து பயன்படுத்த கத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா, நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். அதனால வந்து நான் சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. ஒரு ட்ரேடருக்கு ஒரு மார்க்கெட் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸ ரெடியூஸ் பண்ணி, ஒரு ட்ரெண்ட் வந்து எந்த மாரி போகுதுன்றது வந்து கிளியரா சொல்லிக் குடுத்துரும். ஓகேங்களா? அண்ட் ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ட்ரேட் பண்ணும்போது எக்ஸாக்ட்டா பையிங் எவ்வளோ இருக்காங்க? உண்மையான பை வந்திருக்கா? இல்லையா? நம்ம அந்த பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ணலாமான்றது என்ன பண்ணிடும் உங்களுக்கு? ஆர்டர் ஃப்ளோ வந்து காமிச்சு குடுத்துரும். ஸோ நீங்க வந்து உங்க ட்ரேட்ல இருக்கக்கூடிய எரர்ஸ வந்து கம்மி பண்ணலாம். ஸோ நெறைய நீங்க லாஸ் பண்ணியிருப்பீங்க. மாசம் வந்து ஒரு ரூ. 1,800 செலவு பண்ணதுல வந்து எந்த தப்புமே கிடையாது. அது நம்ம ட்ரேடிங்கோட நல்லதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து கோச்சார்ட் லிங்க் குடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நீங்க வேற எந்த சொல்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நான் யூஸ் பண்றது கோச்சார்ட்டிங். ஸோ இத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். சொல்லிட்டேன். அண்ட் மறக்காம நம்ப மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் ஃபார் ரெக்கார்டட் கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஃபீஸ் வந்து இப்போ ரூ. 7,500 போயிட்டு இருக்கு. நீங்க வந்து 2 பேமெண்ட்டா பண்ணலாம். ரூ. 3,500 நீங்க ஜாயின் பண்றீங்க இல்லையா? அப்ப ஜாயின் பண்ணும்போது பே பண்ணிட்டு,
இன்னும் ஒரு ரூ. 3500 நீங்க என்ன பண்ணலாம்? லைவ் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பே பண்ணலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த லைவ் மீட்டிங்ல நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க இந்த காசும் என்ன பண்ணலாம்? அதே போல இந்த 2 காசுமே நீங்க ட்ரேட் பண்ணி நீங்க வந்து அந்த ப்ராஃபிட்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க வந்து பே பண்ற மாரி வந்துரும். ஓகேங்களா? ஆக்சுவலா நான் சொல்லி உங்கள்ட்ட ட்ரேட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். நீங்களே கண்டுபிடிச்சுருங்க. அதாவது கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வர சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 24 மற்றும் 25ஆம் தேதியில நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டார்ட்டிங்லயே. ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் செட்டப். ஓஐ பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ பேஸ் பண்ண செட்டப் என்ன பண்ண போறேன், லைவ் மார்க்கெட்லயே சொல்லிக் குடுத்து, அத நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ லைவ் மார்க்கெட் லைவ் ட்ரெய்னிங்ல ஓகேங்களா, கூகுள் மீட்ல சாயங்காலம் 5 மணிலேருந்து 7 மணி அந்த மீட்டிங் டைம். ஸோ தேவைப்படுறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் இங்க டிஸ்பிளேல நம்பர் குடுத்துறேன். அது நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.